எதுக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறாங்க? அந்த காலத்தில் மழைக்காக இந்திரன்ட்ட நிறைய பூஜை பண்ணாங்க. ஆனால் கிருஷ்ணர் பிறந்து அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய கிருஷ்ணருக்கு தான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால கோபம் முடிஞ்ச இந்திரன் நிறைய மழை பெய்ய வைக்கிறாரு. அது வெள்ளமா சுனாமியா மாறி பல இடங்களை அடிச்சுது. இதெல்லாம் கேட்டு கோபம் அடையாம கிருஷ்ணர் தன்னோட சுண்டு விரலால மழையை தூக்கி நிறுத்தினாரு. அந்த மழையால பாதிக்கப்பட்டவங்கலாம் அந்த மலைக்கடியில் வந்து தங்குறாங்க. கிட்டத்தட்ட 7 நாள் அந்த மலையை தூக்கி கையிலே வச்சிருக்காரு. மக்கள்களும் 7 நாள் அங்கேயே தங்குறாங்க. கிருஷ்ணரோட சக்தியை பிடிச்சிக்கிட்ட இந்திரனும் இறங்கி வந்தாரு. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் ஒரு நாளைக்கு 8 வாட்டி சாப்பிடுவாராம். அதுவும் அவருக்கு பிடிச்ச வெண்ணெயை தான் அதிகமா சாப்பிடுவாராம். ஆனா அந்த மலையை தூக்கி 7 நாளும் சாப்பிடாம தான் இருந்தாராம். இதனால ஒரு நாளைக்கு 8 வேளைங்கிறதுனால 7 நாளைக்குங்கிறது 54 வாட்டி. மக்கள்களுக்காக 7 நாள் சாப்பிடாம இருந்ததுக்காக 54 பொருட்களை வச்சு கிருஷ்ணர் பிறந்த நாளைக்கு அவருக்கு படைக்கிறது தான் கோகுலாஷ்டமி.